வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ப்ரிப்பரேஷன் முட்டை சாதம். என்னங்க முட்டை சாதம் சொன்னேன் ஃபாஸ்ட் ஃபுட் சைடில் பண்ண போகிறோன்னு வச்சிங்களா? அப்படிலாம் இல்லை, ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சூப்பரான முட்டை சாதம் எப்படி பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த முட்டை சாதம் ரொம்ப ஈஸி ப்ரிப்பரேஷன் தான். ஏன்னா இதுக்கு எந்த ஒரு அக்காம்பனிமெண்ட் தேவையில்லை. சட்டுன்னு பேன் எடுத்துமா, அப்படி முட்டையை போட்டு டாஸ் பண்ணுமா, ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுமா, அப்படி இருக்கும் அந்த ப்ரிப்பரேஷனு. இந்த முட்டை சாதம் நீங்கள் பர்டிகுலராக முட்டையோட அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணுற பக்குவம் எப்படி பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? முட்டை சாதத்துக்கு தேவையான பொருட்கள்: முட்டை 4 நம்பர், பாஸ்மதி ரைஸ் 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 2 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், கரம் மசாலா சிறிதளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 1/2 டீஸ்பூன், மிளகு பவுடர் 3/4 டீஸ்பூன். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். முட்டை சாதம் சொன்னால் எல்லோரும் வீட்டில் ஈஸியாக பண்ணுற ப்ரிப்பரேஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஷ்ஷுக்காக இன்னும் ஒரு கிரேவி பண்ண வேண்டியதில்லை. அதனால் எல்லோரும் ஈஸியாக சட்டுன்னு பண்ணணுன்னு முட்டை சாதம். இந்த ப்ரிப்பரேஷன் பிரேக்ஃபாஸ்ட்லையும் சாப்பிட்லாம், லஞ்சில் சாப்பிட்லாம், டின்னர்லையும் சாப்பிட்லாம். இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி நல்ல ஒரு ஜூஸியான ஒரு முட்டை சாதம் பண்ணுறதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த 4 முட்டை நல்லா உடச்சி நல்லா பீட் பண்ணுங்கள். எந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு முட்டை நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதனால தான் நல்லா பீட் பண்ண சொல்கிறேன். இதுக்கு பிறகு இந்த மஞ்சளில் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டோடனே கடுகு தாளி போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய். இந்த முட்டை சாதம் கொஞ்சம் சவுத் இந்தியன் ஸ்டைலில் தாளிப்பு போட்டு பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். அதனால தான் கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். இந்த வெங்காயம் குக் பண்ணுற டைமிங் என்ன கேட்டிங்கன்னா, டைமிங்கோட கரெக்டாக பர்சன்டேஜ் சொல்கிறேன். ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கினா மட்டும் போதும். லைட்டாக ப்ரௌன் கலர் மாறும். அந்த டைமில் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு ஜஸ்ட் லைட்டாக சோத்தே பண்ணணும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இந்த ப்ரிப்பரேஷனில் தக்காளி அதிகமாக போடல, நம்ம கொஞ்சம் தான் போட்டிருக்கோம். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி தொக்கு கான்செப்ட் போயிடும். அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியா பவுடர், உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுறோம். அதிகமான தண்ணி போடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா, தண்ணி அதிகமானால் கரெக்டான டெக்ஸ்சரில் கிடைக்காது. அதனால தான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி குக் பண்ண சொல்கிறேன். இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கோம். கொத்தமல்லி போட்ட பிறகு திருப்பி நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் மேலே வரும். எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணோம்னா, எதுக்காக இந்த எண்ணெய் அதிகமாக வருதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அரிசியை போட்டு பிரட்டும் போது உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரில் வரும், உதிரியாக வரும். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த முட்டையை வெல்டன் பண்ணக்கூடாது, நல்லா குக் பண்ணக்கூடாது சொல்கிறேன். 80 to 85% குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி, அதாவது சாதத்தை மேலே போடுறோம். இப்போது இந்த சாப்பாடு அதுக்கப்புறம் இந்த முட்டை சாதமும் ஒன்றும் பாதியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல மிளகு பவுடர் ஆட் பண்ணுறோம். மிளகு பவுடர் கடைசி தான் போடணும், அதனால் கடைசியாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, நெய் 3/4 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன்ல, அந்த நெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தம் போட்டிருக்கேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இருக்கும். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபைனலாக பிஞ்ச் கரம் மசாலா.
கரம் மசாலா நிறைய பேர் முட்டை சாதத்தில் போட மாட்டீங்க. ஆனால் எடுத்த உடனே ஃபஸ்ட்டே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் ஆகிடும். அதனால தான் அந்த மசாலா டைப் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணால் ஒரு அருமையான முட்டை சாதம் ரெடி. முட்டை சாதம் எப்படி பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பர்டிகுலராக வந்து நான் சொன்ன மாதிரி பாஸ்மதி ரைஸும் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா பொன்னி ரைஸ், பச்சை அரிசி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஜூஸியாக சாப்பிடுங்க. ட்ரையாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye bye, take care.